நோ மைதா நோ சுகர். உங்க வீட்டு டீ போடுற பாத்திரத்திலேயே ஹெல்தியான கேக் பண்ண முடியும். அவனும் வேண்டாம், கேக் டின்னும் வேண்டாம். இதை செய்யறதுக்கு எந்த வகையான சர்க்கரையும் சேர்க்க போறது இல்ல. ஆனாலும் செம்ம சாஃப்டான கேக் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 20 போல பேரிச்சம்பழத்தை சூடான பால் ஊத்தி நல்லா ஊற வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இதுக்கு இடையில 1 கப் அளவுக்கு முழு கோதுமை மாவை சலிச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இந்த சலிக்கிற ஸ்டெப்பை 2-3 தடவை பண்ணீங்கன்னா கேக் பயங்கர சாஃப்டா கிடைக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதையும் சலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை நல்லா மிக்சியில போட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் போல பால், ஒரு 1/2 கப் அளவுக்கு எந்த வாசனையும் இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சலிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் சேர்த்து மெதுவாக கலந்து விடுங்க. இல்லை ஏர் இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு மெதுவாக கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் டீ போடுற பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் அடியில் வச்சுட்டு நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கோங்க. நல்லா சமன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை மேலே தூவி விட்டுருங்க. இதை அப்படியே நல்ல ஒரு இரும்பு பேன் இல்லாட்டினா தோசை கல் மேலே வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு 50 to 55 மினிட்ஸ் நல்லா பேக் ஆக விட்டுருங்க. சூப்பராக பேக் ஆகி வந்துடும். பாருங்க, கேக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ண முடியும். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணா சுத்தமான நெய்யில் கூட அது பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுகரே சேர்க்காத டீ டைம் கேக் ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு சாக்லேட் சாஸோட சாப்பிட்டேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.